அனைவருக்கும் வணக்கம். இணைய வழியாக மார்ச் மாதம் 13ஆம் நாளன்று நடந்த மண்டல துருவ தவத்தின் இறுதியில் அகந்தையின் வெளிப்பாடுகள் என்ற தலைப்பில் ஆசிரியர் வேதா அவர்களது உரையாடல். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு அகந்தையின் வெளிப்பாடுகள். மனிதர்களிடம் மட்டுமே இருக்கின்ற இந்த குணம், அதாவது வேற எந்த உயிரினத்திடமும் இந்த தன்மை இருக்காது. முதலாக அதாவது இப்பொழுது நம்முடைய உடல் என்ற ஒன்று, அதற்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர். இந்த உயிரின் தன்மை, அதாவது இது எந்த உடலுமே எடுக்காமல் ஒரு உயிரின் தன்மை, அதாவது உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த எந்த உடலுமே வடிவத்திற்கு வராத நிலையில் இருக்கும் பொழுது அந்த உயிரின் நிலை என்ன, தன்மை என்ன என்றால் அதற்கு 3 தன்மைகள்: பண்பு, இயல்பு, குணம். இங்கு குணம் அப்படின்ற சொல்லப்படுவது, இப்ப நம்ம பொதுவா குணம் அப்படின்னா ஒருத்தருடைய கேரக்டர்னு புரிஞ்சுக்கிறோம், அவங்களோட குணம் அது அப்படின்னு சொல்றோம். அதே போல ஒரு தாவரத்துக்கும் உண்டு ஒரு குணம் அப்படின்னா, அது அந்த குணம் எல்லாமே அதனுடைய விதையிலேயே பொதிந்து இருக்கக்கூடியது. அது பல ஆயிரம் வருடங்கள் இருந்து வந்த பதிவுகள் அனைத்துமே குணமாக அந்த விதையில இருக்கும். அது அதனுடைய சூழலுக்கு ஆட்படும் போது, நிலத்தில் விழுந்து ஈரம் கிடைத்து வெப்பம் கிடைக்கும் போது அதிலிருந்து வெளிப்படுவது, அதன் இலைகள் இந்த வடிவத்தில் இருக்கும். அதனுடைய மனம்னா நறுமணம், அதனுடைய வாசனை, அதனுடைய பூக்கள், அதனுடைய கனிகள், இதெல்லாம் குணம் என்பது. இயல்பு என்பது இப்பொழுது நம்ம உடலை எடுத்த பிறகு நமக்குள் இருந்து வெளிப்படும் அந்த இயல்பு நிலை என்பது உயிரிலிருந்து வெளிப்படுவதுதான் உடல் எடுத்த பிறகு. பண்பு என்பது, அந்த இறையின் பண்பு என்ன? அன்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற பண்பு. இந்த பண்பிலிருந்து வெளிப்படுவதுதான் உயிரின் தன்மைகள்: பண்பு, இயல்பு, குணம். இந்த உயிர் ஒரு உடலுக்குள் இணைக்கப்பட்டவுடன் அது நுண்ணுயிரியாகவோ, ஓரறிவு உள்ள தாவரமாகவோ, இல்லை 5 அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களும் அதன் பிறகு 6வது அறிவு நிலைக்கும் மேம்படும் நிலைக்கு வடிவங்களை எடுக்க துவங்கும் போது, முதலில் தோன்றிய ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஆணவம் என்ற தன்மை, அதாவது உயிரின் நிலையில் இருக்கும்போது பண்பு, இயல்பு, குணம், உடல் என்ற தன்மைக்கு, சக்தியின் வெளிப்பாடாக உடல் என்ற தன்மைக்கு வரும்போது, உடலில் பிணைக்கப்பட்டு ஒரு உயிரினமாக தோன்றும் போது, அது தாவரமாக இருந்தாலும் சரி, ஒரு செல், ஒரு உயிர், ஓரறிவு உள்ள அமீபாவாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு ஆணவம் என்ற ஒன்று உண்டு. இங்கு ஆணவம்ன்றதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஆணவம்னா நம்மளுடைய குணமா அதை புரிஞ்சிக்க கூடாது. ஆணவம் என்பது நான், எனக்கான உணவு, எனக்கான இருப்பிடம் என்ற அந்த தன்மைகளை நோக்கி நகர்வதுதான் ஆணவம் என்று சொல்லப்படுவது. இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய, நம்ம ஒரு நபரை திட்டும் போதோ, அவர் இருமாப்போடு நடந்து கொள்ளும் போதோ, அவரை நாம் சொல்லும் போது ரொம்ப ஆணவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அந்த ஆணவம் அல்ல. ஆணவம் என்ற சொல் அதற்கு பொருந்தாது. அது அகந்தை, இருமாப்பு. இந்த அகந்தை எனப்படுவது எல்லா உயிரினங்களிடம் உள்ளது. அது குற்றம் அல்ல. அது இல்லை என்றால் இங்கு வடிவங்களே இருக்காது.
அந்த நான் என்ற அகந்தையின் வெளிப்பாடுதான் வடிவ நிலைக்கு வரும்போது, அந்த நான் என்ற தன்மையில் இருக்கும்போதுதான் வடிவம் எடுக்க முடியும். ஓர் தாவரம் கூட நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் வேர்களை ஈரத்தை நோக்கி அது அனுப்புது. நிலத்திற்கு அடியில். நிலத்திற்கு மேல் நான் உயிரோடு இருந்து வளர வேண்டும். அந்த குணங்கள் அதற்குள் இருக்கக்கூடிய குணங்கள் வெளிப்பட வேண்டும் என்ற நிலை வரும்போது, அந்த கன்மம் என்பது செயலாக்கம். இலைகளை துளிர்ப்பதும், இலைகளை விரித்து சூரிய ஒளியை உள்வாங்குவது, அந்த குணம் வெளிப்பட்டு, அது வளர்ச்சி அடைந்து, அதன் பிறகு அதிலிருந்து வெளிப்படும் பூக்களோ, காய்களோ, கனிகளோ வெளிப்படுவது கன்மம் என்று சொல்வது. ஆணவம், கன்மம், மாயை. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை திருமூலர் 3 மலங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது ஒவ்வொரு நிலையிலிருந்து பண்பட்டு மாயை என்பது மனிதர்களுக்கு 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு தான் மாயை என்ற ஒரு தன்மையை புரிந்து கொள்ளும் ஒரு நிலை. மாயை என்பதும் இது மலங்கள் என்று சொல்வதால் இது ஒரு ஈடான நிலையும் அல்ல. இது ஒரு குற்றமும் அல்ல, பாவமும் அல்ல. இவை 3மே. ஆனால் இவை 3ஐயும் புரிந்து கொண்டு வாழ்வது மனித பிறவிக்கு மட்டுமே வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை. இதை புரிந்து கொண்டு மாயை இன்னைக்கு இந்த மாயை என்பதை மதகுருமார்கள், சமயவாதிகள்லாம் நீங்க மாயையில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மள ஒரு குற்றவாளியா சொல்றது உண்டு இல்லையா? அவர்கள் ஏதோ மாயையை புரிந்து கொண்டது போல நம்ம மாயையில சிக்கிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு சொல்லப்பட்டு, அதிலிருந்து நீ வெளிவரணும். அதற்கு நீ என்னை பின்தொடர் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்க நிறைய மதகுருமார்கள் இப்படி சொல்லி வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்காங்க. மாயை என்பது ஒரு அழகானது. அதுதான் வாழ்க்கையே வழங்குவது. அதுலதான் நம்ம வாழ்றோம். இங்க எதுவுமே நிலையானதல்ல. ஏதுமே நிலையானதல்ல. ஆனால் அவைதான் வாழ்க்கையை அழகாக்குகிறது. அழகுணர்ச்சி, ரசனை, கருணை எல்லாமே அதில் திளைத்து நிறைவடையும் போதுதான் இது மாயை அப்படின்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலை உயிரினங்களிடம் உள்ளது. எல்லா உயிரினங்களுமே உள்ளது. ஆணவம், கன்மம், மாயை. ஆனால் 6 அறிவான மனிதர்களுக்கு மனம் என்ற ஒரு நிலைக்கு மேம்பட்டு சிந்தனை மேம்பாடில் வளர்ச்சி உற்று மனம் என்ற ஒரு புலனை முழுமையாக புரிந்து கொண்டு ஆளுகின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனித இனம் ஒரு நிலைக்கேற்ப, அதாவது அடிப்படையில் ஒரு உயிரினத்திற்கு என்ன வேணும்? உயிரோடு வாழ்வதற்கு உணவு வேணும். அதன் பிறகு நகரக்கூடிய உயிரினங்களாக இருந்தால் ஓரிடத்திலே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு சூழல் முக்கியம். அந்த சூழலில் தன்னை தகவமைச்சுக்கணும். ஒரு வெயில் அதிகமா இருக்கும்போது அது இலைகளை உதிர்ப்பதும், அதன் பிறகு கார்காலங்கள் வரும்போது இலையை துளிர்த்து அந்த ஈரத்திற்கு உறிஞ்சி அது திளைப்பதும் சூழலுக்கு ஏற்ப அது தன்னை தகவமைத்துக் கொண்டு வாழும். அந்த சூழலையும் மிக அதிகமான கடும் வறட்சி எனும்போது அந்த உயிரினங்கள் அங்க அழிஞ்சே போயிடும். அங்க இருக்கக்கூடிய புற்கள், சிறு சிறு தாவரங்கள், பெரிய மரங்கள் கூட கடும் வறட்சி நிலவும் போது அந்த சூழலை தாக்க பிடிக்க முடியாம இறந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் பெரும் முயற்சின்னு சொல்றதோட அது வேட்கையோடு இருக்கும். மழை வேண்டி விண்ணாற்றலை இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் எல்லா அந்த தாவர இனங்கள். நகரக்கூடிய உயிரினங்கள், அதன் பிறகு இடம் விட்டு இடம் நகரக்கூடிய உயிரினங்கள் சூழலில் மாறுபாடு ஏற்படும் போது சூழலிருந்து நகர்ந்து வேறு இடத்துக்கு போய் தன்னை பாதுகாத்து உயிர் போகாமல் இருப்பதற்கு. இது
உயிரை, தனக்குள் இருக்கும் உயிரை, தன் உடலை பேண வேண்டும் என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உண்டான இயல்பான ஒரு தன்மை. இயல்பில் உள்ளது. அது எல்லாமே இயல்பில் உள்ளது. பிற உயிர்களுக்கு அதுதான். உணவு வேண்டும். ஒரு சூழல்ல வாழும்போது ஒரு புலியோ, ஒரு சிங்கமோ, பறவைகளோ ஒரு நல்ல அழகான ஒரு காட்டிற்குள் வாழும்போது, அந்த காட்டில் இருக்கக்கூடிய மலர்களையோ, அருவிகளையோ, மலைச்சாரல்களையோ அவைகளுக்கு ரசிக்க முடியாது. ரசிக்கும் அந்த ஒரு தன்மையும் மனதில் அந்த அழகுணர்ச்சி, ரசனை என்ற உணர்வுகள்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. இது மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து உணவு, உடலை பேணுவது, பிற உயிர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது, அதன் பிறகு இருப்பிடம். அதுதான் சூழல். சூழல் இப்போ மத்த உயிரினங்கள்லாம் ஒரு குகை, அதாவது புலி, சிங்கம் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் குகைகள், இப்படி சமவெளி பகுதிகள்ல போய் இருக்கும். பறவைகள் தனக்கு உண்டான கூடை அமைக்கும். இருப்பிடம் என்ற ஒன்று. இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. வாழ்க்கைக்கு தேவை உணவு, அதன் பிறகு உடல் பாதுகாப்பு, இருப்பிடம், அதன் பிறகு இணை சேர்வது. இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்திற்கு இணை சேரும். இப்படி மேம்பட்டு வந்த நிலையில் 6வது அறிவு என்ற ஒரு நிலைக்கு மேம்பட்ட மனித இனனாக வரும்போது, இது மட்டுமா நம்ம வாழ்றோம்? உணவுக்கு மட்டுமா வாழ்றோம்? இல்ல இருப்பிடத்துக்கு மட்டுமா வாழ்றோம்? இல்லை இணை சேருவதற்காக மட்டுமா வாழ்றோம்? ஆனா இன்னைக்கு நிறைய மனிதர்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. உண்பது, உண்டதை கழிப்பது, இனப்பெருக்கம் பண்ணுவது, ஒரு பொருள் ஈட்டுவது, இவ்வளவுதான். இதை தாண்டி வாழ்க்கை அழகானது. நான் யார்? நான் எதற்காக இங்கு படைக்கப்பட்டேன்? இந்த கேள்விகள்லாம் சிந்தனையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக உள்ள எழும். எழ வேண்டும். எழுந்தால்தான் அவர்கள் அந்த மனித பிறவிக்கே வந்திருக்காங்கன்றதுதான். அப்பதான் அந்த மனித பிறவிக்கு அவங்க அடைஞ்சிருக்காங்க. இல்ல மனிதர்களா இருக்காங்க. மனித இனமா இருக்காங்க. மனித பிறப்பு என்பதே இவ்வளவு உயிரினங்களாக இருந்து மேம்பட்டு இந்த நிலைக்கு வரும்போது மீண்டும் அந்த மூலத்திற்கு திரும்புவதுதான் படைப்பின் ஒரு ஒழுங்கு, இயல்பு எல்லாமே சொல்லலாம். அப்ப இந்த நிலைக்கெல்லாம் மேம்பட்டு வந்து மனதை உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ள மனிதர்களுக்கு தான் இந்த அகந்தை அப்படின்ற ஒண்ணு வருது. எந்த ஒரு வசதியும், எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத, எனக்கு அடுத்த வேளை சோறு கிடைச்சா போதும் அப்படின்ற நிலையில இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கும் அகந்தை இருக்கு. பாக்குறோம்ல. பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கிட்ட கூட அகந்தை இருக்கிறத நம்ம பாக்குறோம். இருமாப்பு, அகந்தை, இது எல்லாமே. இந்த தன்மைகளால் இந்த அகந்தை என்ற ஒரு நிலையில் அது இன்னும் அந்த அகந்தை என்றது வளர்ச்சி அடையும் போது உள்ளுக்குள்ள அது வளர்ச்சி அடைய செய்யறது யாரு? அந்த மனிதர் தான். அந்த அகந்தையின் வெளிப்பாடாக பெருமை, பொறாமை, இச்சை, இந்த அடுத்த இந்த 3 குணங்கள் அதிலிருந்து தன்னோட குழந்தைகளா பெத்தெடுக்கும். அகந்தை ஒரு நிலைக்கு அவருக்கு எந்த விதமான கஷ்டங்களோ, இல்ல உணவுக்கு பஞ்சமோ, இருப்பிடத்திற்கு குறைபாடோ, தேவைகளுக்கு அதிகமான எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு இந்த அகந்தை என்ற ஒரு குணம் அவர்களா எடுத்துக்கிறது தான். எல்லா மனிதர்களும் அப்படி இல்லையே. எல்லா மனிதர்களுக்கும் இது இப்படி வசதி ஆயிட்டா இது வரும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. நல்ல செல்வந்தர்களாக அளவில்லாத செல்வ செழிப்போடு இருக்கின்ற மனிதர்களும்
இறை பண்பில் வாழ்ந்தவர்களையும் நம்மோடு இருந்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களையும் இன்னைக்கு நம்ம தெய்வங்களா வணங்குறோம். இந்த நிலைக்கு இருக்கின்ற மனிதர்கள், இந்த பொறாமை, பெருமை, இருமாப்பு, இச்சை இந்த குணங்கள் வரும்போது, இது பொருந்தாத குணம். இது நம்ம நம்முடைய இயல்பில் இல்லாத ஒரு தன்மை. இது ஆகாதது. இது நமக்கு வேண்டாம் என்ற ஒரு உணர்வை ஒரு மனிதர் உணர்ந்தால், அதிலிருந்து அவர் வெளியில வந்துருவார். இல்ல பெருமைக்கு ஆட்பட்டு பாராட்டுகள் ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம இன்னைக்கு பிள்ளைகளையும் அப்படித்தானே வளர்க்குறோம். நல்ல பள்ளியில சேர்க்கிறது பெருமை. அங்கு முதல் மதிப்பெண் எடுப்பது பெருமை. அதன் பிறகு வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால், அவர்கள் முன்னாடி தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிப்படுத்துவது பெருமை. அந்த பிள்ளைகள் வெளிப்படுத்துறது. அது வெளிப்படுத்த வைப்போம் நம்மளும். எல்லாமே பெருமை. இவ்வளவு பெருமைகளோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு தன்னிலை உணர முடியாது. அந்த பெருமைக்கு ஆட்பட்ட மனிதர்கள், இதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு பதிவா ஒரு சில நாட்கள் முன்னாடி நான் குழுக்கள்ல பகிர்ந்திருந்தேன். அத எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்ப புதிய நபர்கள் நெறைய பேர் இருக்கிறதுனால, அத திரும்பவும் இங்க நான் வெளிப்படுத்துறேன் அது. அதாவது இந்த 4 தன்மைகள் பார்க்கிறோம் இல்லையா? பெருமை, பொறாமை, இச்சை, இருமாப்பு. இந்த தன்மையில் உள்ள மனிதர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குணங்கள் மனிதர்களுக்கு மட்டுமே தான் உண்டு. பெருமை என்ற நிலையில் உள்ளவர்கள், பிற மனிதர்களை ரொம்ப இழிவா நெனைப்பாங்க. அவன் கலக்குறான், அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். தன் கணவர், மனைவி, பிள்ளைகள கூட அதாவது உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறது, என்ன சொன்னாலும் இதெல்லாம் ஒண்ணும் திருத்த முடியாது. அவங்க அப்படிதான் இனிமே அப்படின்னு கணவர் மனைவிய சொல்றதும், மனைவி கணவர சொல்றதும் நம்ம நெறைய பார்க்கிறோம். அ ஒரு சில பேருக்கு அந்த தன்மைகள் இருக்கலாம். மத்தவங்கள்ட்ட தான் ரொம்ப சரியா இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நான் இப்படிலாம் இருப்பேன். காலையில வாக்கிங் போவேன். அ ஹெல்த் கான்ஷியஸ் எனக்கு ரொம்ப அதிகம். கரெக்ட்டா சாப்பிடுவேன். இது எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டே இருக்கிறது. சரியா இருந்தா இத ஏன் விளம்பரப்படுத்திக்கணும்? தான் சிறப்பானவன், தான் சரியா இருக்குன்றத வெளிப்படுத்திக்கிறது. இது பெருமை. இவர்களிடம் பாசாங்குகள், நடிப்பும் அதேபோல மத்தவங்க அ இப்போ இவருக்கு பெருமை தான். இப்போ ஒரு நபர் எதிர்ல வந்து இவர பத்தி பெருமையா பேசிட்டு போனாருன்னா, அவன் இப்ப பேசுறான், நான் அங்க போய் அந்த பக்கம் போய் என்ன சொல்றானோ தெரியலையே! அப்டின்ற சந்தேகமும் இருக்கும். இவங்களால தனிமையில ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. ஆனா இவங்க மத்தவங்கள்ட்ட கூப்ட்டு ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க பணியில இருந்தாங்கன்னா, அங்கேயும் பேசுவாங்க. இல்ல ஒரு 2 நாள் லீவு, விடுமுறை எந்த வேலையும் இல்லன்னாலும், யாராவது போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்க போய் பேசணும். இந்த பெருமை இங்க பார்க்குற இடம்லாம் தன்னை பத்தியான பெருமைகளையும் இதிலேயே இருக்கும். இந்த மாரி குணம். இது பெருமை குணம் உள்ளவர்களுடைய வெளிப்பாடு. அடுத்து பொறாமை என்ற குணம் உள்ளவர்களுடைய வெளிப்பாடு, இவங்க தன்மையிலேயே தன் மதிப்பை இழந்தவர்கள். தன்னையே தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. தாழ்வா நெனச்சுப்பாங்க. இவர்களை ரொம்ப எளிமையா மத்தவர்கள் பயன்படுத்திப்பாங்க. தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்கும். இவர்களுடைய நெஞ்சு பகுதியில ஒரு அழுத்தம் எப்பவுமே இருக்கும். இந்த நிலையில உள்ளவங்க நெறைய பேரு என்ன வந்து சந்திக்கிறவங்க உண்டு. எப்படி வருவாங்கன்னா, இந்த நெஞ்சு பகுதி கனமா இருக்கு. அவர்களுக்கு ஏதோ இதயத்துல தொந்தரவு இருக்கிறதா அவங்க நெனச்சுப்பாங்க. போய்
அத்தனை ஸ்கேனும் எடுப்பாங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையும், கார்டியாலஜிஸ்ட்டையும் போய் பார்ப்பாங்க. அவங்க எதுவுமே இல்ல, சின்ன ஒரு கேஸ் தொந்தரவு தான் சொன்னாலும் அத நம்ப மாட்டாங்க. அடுத்தடுத்த வேற வேற மருத்துவர்கள பார்ப்பாங்க. இன்னும் அதிகமான ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி வந்தும் பார்ப்பாங்க. நான் அவங்களையும் பார்த்துட்டு சொல்லுவேன், எதுவுமே இல்ல. ஆனா அவங்கள மாத்துறது ரொம்ப சிரமம். அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஆழமா இருக்கும். ஆனால் இவர்கள் தொடர்ந்து ஒரு இதுக்குள்ள அவங்கள கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்னா, ஒரு எதிலயாவது அவங்கள ஈடுபடுத்திக்கணும். ஏதாவது நல்வாழ்வு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள வச்சுக்கணும். அவங்கள அரவணைக்கணும். இந்த மாரி நபர்களை அரவணைச்சு, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை அவர்களுக்கு புரிய வச்சு, அதை சக மனிதர்களால தான் அத பண்ண முடியும். இவர்கள் தன்னோட பாசமா இருக்கிறத அடுத்தவங்கள்ட்டமும், தன்னோட மனைவி, கணவர், பிள்ளைகளிடமும் நான் மிகுந்த பாசத்தோட இருக்கிறேன் என்பத அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. "நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடலன்னா அம்மாவுக்கு பசிக்கும் தெரியுமா?" இல்ல அப்பா கணவர் ஆணோ, பெண்ணோ இப்படி அத நிரூபிப்பாங்க. தான் பாசமா இருக்கிறதை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அடுத்தவங்கள்ட்ட அதிகமா பேச மாட்டாங்க. தனக்குள்ளேயே அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா. அந்த முதல்ல பெருமையில உள்ளவங்க மத்தவங்கள்ட்ட தான் அதிகமா பேசுவாங்க. இவர்கள் அடுத்தவர்களிடம் பேச மாட்டாங்க. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை. நம்ம பேசினா அவங்க இந்த மாரி நெனைப்பாங்களோ! அப்படி நெனைச்சுருவாங்களோ! நம்மள ரொம்ப மட்டமா நெனைச்சுருவாங்களோன்னு நெனைச்சுக்கிட்டு இவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்குள் இவர்களோடையே பேசக்கூடிய நிலை ரொம்ப அதிகமா இருக்கும். இது பொறாமை குணம் உள்ளவர்கள். மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்றதும் அதெல்லாம் இருக்கும். மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறவர்கள் தன்மேல் தன் மதிப்பை ரொம்ப குறைச்சு இருப்பாங்க. அடுத்த நிலையான இச்சை. இந்த இச்சை நிலையில உள்ளவர்கள்ட்ட ரொம்ப நடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, நெத்தியில ஆணா இருந்தா நெத்தியில குங்குமம், இந்த விபூதி பட்டை இதெல்லாம் வச்சுப்பாங்க. இந்த ஜாலங்கள் நெறையா இருக்கும். நடிப்பு. இவங்கள வந்து நெறைய நீங்க இவர்களோட பார்க்கலாம். அதாவது பெரிய நடிகர்களுக்கு ரசிகர் மன்ற தலைவர்களா, இல்ல ஒரு ஆன்மீக குருமார்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உதவியா சீடன் மாரி கூட இருக்கிறது. ஆனா, வேற பக்கம் போய் அவர பத்தியே தப்பா சொல்றதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். மத்தவங்கள அதிகமா புகழ்ந்து பேசுவாங்க இவங்க. உங்கள மாரிலாம் வருமா? நீங்க நெனச்சா அப்படின்றதெல்லாம் அந்த தூபம் போடுறது இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க பெரும்பாலும் இவங்கள்ட்ட வந்து இவங்க யாரோட இருப்பாங்கன்னா, யார் இந்த பெருமை அடிச்சுக்க அந்த முதல் கேட்டகரி சொன்னேனே, பெருமை குணம் உள்ளவங்க. அவங்க கிட்ட தான் இவங்க அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள புகழ புகழ அவங்களுக்கு பெருமை பிடிக்கும். இவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கிடைக்கணுன்ற இச்சை இவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு பெருமை வேணும். இது 2ம் அங்க சமன்படுத்திக்கும். உங்க மதகுருமார்களை சுற்றியும், அரசியல்வாதிகளை சுற்றியும், நடிகர்களுடைய ரசிகர் மன்றம் அ தலைவர்களாகவும், அந்த எண்ணிக்கையில அதிகமா இவங்க தான் இருப்பாங்க. இச்சை குணம் உள்ளவர்கள். இவங்க தனிமையில இருப்பாங்க. தனிமையில் இருக்கும்போது கூட, இவங்க நடிப்புக்கு பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே. நாளைக்கு அவன்ட்ட எப்படி பேசலாம்? அவன இப்படி புகழ்ந்து பேசினா, அவன் இங்க நம்மள்ட்ட சரண்டர் ஆயிடுவான். அப்ப இது அவன் மூலியமா நம்ம சாதிச்சுக்கலாம். அப்படின்ற ஒரு நடிப்பு பயிற்சி இவங்கள்ட்ட அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இவங்க மனசு அமைதி தன்மையில இருக்கவே முடியாது இவங்களால. ஒரு சினிமா படத்த கூட உட்கார்ந்து முழுமையா அவங்களால பார்க்க முடியாது. ஒரு பயணம் இவங்களால போக முடியாது. என்னைக்கு இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இடர்பாடு வந்து,
தன்னை திருத்திக் கொள்ளணும்னு ஒரு மனநிலை வரும்போது, ஏதோ இப்படி இருந்த இந்த இந்த மாரியான நிலையில உள்ள ஒரு நபர், அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வைங்க. ஒரு கால் உடைஞ்சு போச்சு. எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் ஓய்வுல இருக்கணும். எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இவங்க யாரையும் சந்திக்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்ப இவங்க இதெல்லாம் எப்ப நம்ம நிதானமா, நிதர்சனமா இருக்கமோ, நம்ம மனமும், உயிரும் நம்ம செய்த குற்றங்களை எல்லாம் திரும்பி அசை போட ஆரம்பிக்கும். அதிலிருந்து நம்மள மாத்திக்கணும்ன்றதுக்காக உயிர் நம்மள வழி நடத்தும். இப்படிலாம் நம்ம இருந்தோமே! இது இல்லாம இருந்திருக்கலாமே! இதெல்லாம் சரியில்லல்ல. அப் இப்படிப்பட்ட நபர்கள பாருங்களேன். ஒரு 2 மாசம் ஏதோ ஒரு விபத்துலயோ இருந்து திரும்பும்போது, என்ன 2 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா உன்ட்ட நல்ல மாற்றங்கள் இருக்கு. நீ வேற மாரியா இருக்கியே இப்போன்னும் நம்ம சக மனிதர்கள் சொல்லுவாங்க. அது தன்னிலை உணர்ந்து தன்னை அவங்க மாத்திக்க நினைக்கும்போது, இவர்களைப் போல புரிந்து கொள்ளும் தன்மை வேற யாருக்குமே இருக்காது. ஏன்னா, அந்த பெருமையில இருக்கக்கூடியவர்களை இவங்க புரிஞ்சுகிட்டு தான் அவங்கள பெருமைப்படுத்துனாங்க. அப்ப அவர்களை இந்த நபர் புரிந்து கொள்கிறார். அப்ப தன்னையே ஒரு நிலைக்கு மாற்றிக்கொள்ளும்போது, தன்னையே புரிந்து கொள்ளும் நிலைக்கு அவர் மேம்படும்போது, இவர்களைப் போன்ற புரிதலுக்கு ஆட்படக்கூடிய மனிதர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு டர்ன் இவர்களுக்கு கிடைக்கும். மாற்றம். அந்த நிலையிலிருந்து அதன் பிறகு அடுத்த நிலையான சகிப்புத்தன்மை. அதாவது அடிமைத்தனம் சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு. மாணவர்கள்ட்டயும், வகுப்புகள்லயும். 3 தன்மைகள். அதாவது பிறர் உரிமையை பறிக்கக்கூடாது. அந்த பிறர் அப்படின்னு நான் சொல்றது யாரெல்லாம் அப்படின்னா, ஒரு ஆணா இருந்தால் தன்னோட மனைவி பிறர், தன்னுடைய பிள்ளை பிறர், தனது தாய் பிறர், தனது தந்தை பிறர், சகோதரன் பிறர், சகோதரி பிறர் தான். இது பெண்ணா இருந்தாலும் பொருந்தும். யாரா இருந்தாலுமே பிறர். அந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது பிறர் உரிமையை பறிக்கக் கூடாது. நான் சொன்ன எல்லாருமே பிறர் தான். பிறர் உரிமையில் தலையிடக்கூடாது. அதே போலதான். என் மனைவி எனது உரிமை. வாய்ப்பே இல்ல. உரிமைதான். அப்ப அன்பு செலுத்தணும். ஆளுமைப்படுத்துவதோ, அதிகாரம் செலுத்துவதற்காக செலுத்தினால் அது உரிமையை பறிப்பது. அதே ஒரு மனைவியும் அதுதான். தனது பிள்ளை, என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? என்பதும் ஆளுமைதான். இது உரிமை பறித்தல், உரிமையில தலையிடுதல். இது 2மே இருக்கக்கூடாது. அதே போல உரிமை இழத்தலும் இருக்கக்கூடாது. ஒரு ஆண், ஒரு கணவர் மனைவியை ஆளுமைப்படுத்துவதோ, அதிகாரப்படுத்துவதோ, அந்த நிலைக்கு ஆட்படுத்தும்போது, அந்த மனைவியோ, இல்ல ஒரு மனைவி கணவரை அந்த நிலைக்கு ஆட்படுத்தும்போதோ, அதை பொறுத்துக்கொண்டு, இப்ப நான் பேசுறத நினைச்சு என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணுவான்ற மாரி கூட தோணும். ஆனாலும் இது ஒரு புரிதல். அந்த நிலை வரும்போது சகிப்புத்தன்மை என்பது, அதாவது நம் உரிமையை இழக்கிறோம் அங்க. இது நாமே அடிமையா இழக்கிற நிலைகளும் உண்டு. இப்ப நீங்க ஒரு அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இவங்கள பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும் நீங்க. சரி, அ இதுக்கு போறீங்க. காவல் நிலையத்துக்கு போய் ஒரு கடிதம் ஒரு ரைட்டர் கிட்ட உட்கார்ந்து கடிதம் எழுதுறீங்க. அவர பத்தி அந்த தொல்லைகள் எல்லாமே எழுதிட்டு, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறதற்கு முன் அங்க என்ன எழுதுவோம்? இப்படிக்கு
தாழ்மை உள்ள அப்படின்னு போடுறோம்ல. ஏன் அது போட்டாதான் அங்க வேலை நடக்குமா? இல்ல உங்க பகுதியில ஒரு தண்ணி சரியா வரல. அந்த கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போய் அவர்ட்ட உள்ள ஒருத்தர்ட்ட லெட்டர் குடுக்கணும். அங்கேயும் தங்களின் கீழ்ப்படிதல் உள்ள, இல்ல தாழ்மை உள்ள, அங்க நீங்களே உங்கள அடிமையா ஒப்படைக்கிறீங்கல்ல. அதாவது இது திமிருன்னு புரிஞ்சுக்க கூடாது. இப்படிக்கு அப்படின்னு சொல்லி பேர போடலாம். அங்க நீங்களே உங்கள தாழ்த்தி, அங்க அடிமையா நீங்க உடன்படும்போது, அந்த எதிர்ல இருக்கிற நபர் உங்களை பயன்படுத்துவார், அதிகாரம் செய்வார், ஆளுமைப்படுத்துவார். இது தேவையில்லை தானே இங்க. இதே போல வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், தனக்கு இது கிடைக்கணும்னா, இந்த மாதிரி அம்மா, அப்பா கிட்ட பேசணும். இப்படி நடந்துக்கிட்டா இது நமக்கு கிடைக்கும். அப்படி என்ற இந்த தன்மைகள்லாம் இப்ப உள்ள குழந்தைகள்ட்ட இருக்கு. பாசாங்குகள். இதை பார்க்கின்ற பெற்றோர்களுக்கும் இது புரியாது. ஐயோ! என் புள்ள வந்து ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பையன். ஆனால் அது கீழ்ப்படிதல் இல்ல. அது நடிக்கிறாங்க. இங்கு உரிமை இருக்கும் இடத்தில் எதற்கு நடிப்பு, மரியாதை இதெல்லாம்? அது தேவையில்லாதது. இங்கு சகிப்புத்தன்மை என்பது சகிச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் ஒரு புரிதல் அவர்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சகிச்சுக்கலாம். அந்த நிலைக்கே வராத மனிதர்களும் திரும்ப திரும்ப சகிப்புத் தன்மையிலே நம்ம போயிட்டு இருந்தோம்னா, அது முழுமையான ஒரு அடிமைத்தனமா மாறும். இந்த நிலையில் உள்ளவர்கள், தான் அடிமையா இருக்கிறோம் என்பதே உங்களுக்கு தெரியாது. இவங்களும் பெருமை குணம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்கள்ட்ட தான் வேலை செய்வாங்க அதிகமா. அடிமைத்தனம் கொண்டவர்கள், பெருமைய பெருமைத்தனம் கொண்ட நபர்கள்ட்ட இவங்க வேலை செய்வாங்க. இவங்க தான் அடிமையா இருக்கோன்றதே புரியாத நிலை இவங்கள்ட்ட இருக்கும். இவங்கள தான் அந்த பெருமை நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரும் அரசியலோ, இல்ல ஒரு வார்டு மெம்பர், ஒரு அந்த மாரி நிலையில ஒரு அடிப்படை பதவியில இருக்கவங்கள கூட சுத்தி இருக்கக்கூடிய இவர்கள் அடிமைத்தனத்துல தான் இருப்பாங்க. அவங்கள அடிமையாவே வச்சுக்குவாங்க. அதாவது படைப்பின் இயல்பு என்ன? மிகை, குறை என்பது. ஒரு மிகையும் இருக்கும், ஒரு குறையும் இருக்கும். இப்படிதான் அது எல்லாத்தையுமே படைக்குது. ஒரு மிகை நிலையில் இருக்கிற ஒன்று, குறை நிலையில இருக்கக்கூடிய ஒன்றை தன் நிலைக்கு உயர்த்தும். அதுதான் பண்பு. இறை பண்புன்னு சொல்லலாம். மிகை நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று, குறை நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை தன் நிலைக்கு உயர்த்துவதற்கு அது வழிநடத்தும். ஆனால், இந்த நிலையில் உள்ள மனிதர்கள், இவங்கெல்லாம் இப்படியே இருந்தா தான் நம்ம இப்படி இருக்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அடிமை படுத்தி வைத்திருப்பாங்க. ஏனென்றால், இந்த இதற்கு முன் இருந்த உயிரின வகைகளிலிருந்து சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்கள் வந்ததுனால, இந்த ஆளுமை, அடிமைத்தனம் இதெல்லாம் ரொம்ப அழகா தனக்குள்ளேயே அந்த இதுல இருக்கு அது. சூழலுக்கு ஆட்படும்போது அழிந்து போவதும், நகரக்கூடிய நிலையில இருக்கும்போது சூழலிலிருந்தே இடம்பெயர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்வதும் நிலையில வந்த நிலைகள் பதிவுல இருப்பதால், இவர்கள் எந்த நேரத்துல எப்படி செயல்படணுன்ற தன்மைகள் மனிதர்களுக்கு ரொம்ப அருமையா வரும். இந்த அடிமைத்தன்மையில் உள்ளவர்கள், சகிப்புத்தன்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவர்கள மாத்தவே முடியாது. இவர்களும் தன் நிலையை உணர்ந்து மாற்றிக் கொள்ளவே மாட்டார்கள். ஆனா புலம்புவாங்க. அதிகமா புலம்பல் இவங்கள்ட்ட இருக்கும். புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கிறவங்கள்ட்டலாம் இவங்களுடைய தான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்றத தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலைக்கு காரணம் அவர்கள் தானே தவிர, மற்றவர்கள் அல்ல. எந்த நிலைக்குமே நன்மையும், தீமையும் பிறர் தாரா வாரா அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு ஏற்ப, தன் நிலையை உணராதவர்களா இவங்க இருப்பாங்க.
அடுத்த நிலை இருமாப்பு. இந்நிலையில் உள்ளவர்கள், இவர்களத்தான் நம்ம அனாதைகள்னு சொல்லலாம். அதாவது இங்க யாருமே அனாதைகள் இல்லை. மனிதர்களுடைய அரவணைப்பு இல்லைன்னா அனாதைகள்னு சொல்லிக்கிறாங்க. இறைவனோட அரவணைப்பு என்னைக்குமே இருக்கு. எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்குமே இருக்கு. இந்த இருமாப்பு நிலையில் உள்ளவர்கள் தான் அனாதைகள்னு சொன்னான். ஏன்னா இவர்களுக்குள் பிறருடைய கருத்துக்கள் எதுவுமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இவர்களுக்கு ரொம்ப செருக்கம் அதிகமா இருக்கும். தான் தான் அப்படின்ற ஒரு நிலை இவர்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும். இவர்கள் பிறரின் கருத்துக்களையோ வழிகாட்டுதல்களையோ அறவே ஏற்கவே மாட்டாங்க. ஆனா சிறந்த பக்திமானா இருப்பாங்க. பக்திகளை தன்னை வெளிப்படுத்துவாங்க. பக்தி போதையில இருப்பாங்க இவங்க. கடவுளே இவர்களுக்கு தெரியும் அப்படின்ற நிலை இவர்களுக்குள்ள இருக்கும். அதனால மத்தவங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே இங்க உள்ள நுழையாது. தன் மனைவி, கணவர், பிள்ளைகள் கூறும் கருத்துக்களை கூட இவர்களின் மனதிற்குள் ஏற்க மறுப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்ற ஒரு பேச்சுதான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனால் மத்தவங்கள்ட்ட தான் குடும்பத்துல நான் ரொம்ப பாசமா இருக்கிறதா வெளியில காமிச்சுப்பாங்க. என் மனைவி தான் எனக்கு எல்லாம், என் கணவர் தான் எனக்கு எல்லாம், என் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ இதுவா இருப்பாங்க, நான் சொன்னா அந்த பேச்சை மீற மாட்டாங்க, இதெல்லாம் மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ள அப்படி இவங்க இருக்க மாட்டாங்க. இவர்களிடம் குடும்பத்துல உள்ளவர்களே பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா இந்த இருமாப்பு இப்ப இதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்ப இந்த இருமாப்பு நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு இந்த இருமாப்போடைய வெளிப்பாடு தான் இது அத்தனையுமே. அகந்தைன்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்துக்குமே இதுக்குள்ள அடங்கும். இப்போ கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடிக்குங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரா நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. இது எல்லார்ட்டுமே இருக்கு, அப்பப்போ வந்து போகும், இருக்குதான். கண்களை மூடி நான் சொல்றதை அப்படியே காட்சிப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, பக்கவாதமோ ஏதோ ரொம்ப மிகவும் முடியாத ஒரு நிலைக்கு நீங்க ஒரு 60 நாளுக்கு மேல நீங்க படுக்கையில இருக்கீங்க. 2 மாசத்துக்கு மேல, 2 மாசம் ஆயிடுச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசமா படுக்கையில இருக்கீங்க. நீங்க இருமாப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆரம்ப கட்டத்துல உடல் நலிவடையும் போது உங்களை மருத்துவத்துக்கு கூட்டு போவதற்கு உங்கள் உறவுகள், அதாவது கணவரோ, மனைவியோ, பிள்ளைகளோ சொல்லுவாங்க. நீங்க அப்ப வருவீங்க. அங்க மருத்துவங்கள், மருந்துகள் எல்லாம் கொடுத்தும் உங்கள் உடல்நிலை மேம்படல. இன்னும் மோசமா இருக்கு. இன்னும் போக போக மோசமா இருக்கு. அதன் பிறகு இதை ஏன் என்னால சொல்ல முடியுதுன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன் இங்கே மருத்துவத்துக்கு வரவும். அதன் பிறகு இந்த மருந்து மாத்திரைகளால பக்க விளைவுகளும் ரொம்ப அதிகமாயிடும். கால்லாம் வீங்கிடும். சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிடும். சரி, இதெல்லாம் இந்த மருத்துவம் சரியா இல்ல. வேற ஒரு மருத்துவம் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம செய்யறது. மகத்துவம் அப்படின்ற மருந்துகள், மாத்திரைகள் இல்லாமல் இந்த நிலைக்கு நம்ம நகர்த்தக்கூடிய தன்மைகள் நம்ம பண்றோம் இல்லையா? ஆரா யோகா மையத்தின் மூலியமா நம்ம பண்றோம். அதற்கு அவங்க அவர்கிட்ட பேசி
சொல்லணும். இந்த மாரி இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வேணாம். இங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க. அங்க மருந்து மாத்திரைகளே இல்லையாம். ஏன்னா, பக்க விளைவுகள் இல்ல. அங்க போலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் தயங்குவாங்க. அவர்கிட்ட போய் சொன்னா, "ஆ அப்ப இவ்வளோலாம் படிச்சுட்டு வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. இவங்கலாம் முட்டாளா? இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, இவ்வளோ டாக்டரு இவ்வளோலாம் குடுத்தாங்களே! குடுத்தாங்க தான். குணமாகலையே! இது என்ன மருந்தே இல்லாம எப்படி சரி பண்ணுவாங்க?" அப்படின்னு அங்க வாக்குவாதம் தான் வரும். அதையும் பேசி ரொம்ப கெஞ்சி, சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. இங்க வந்து என் முன்னாடி உட்காரும்போதே அந்த முகத்துல தெரியும். இவன் என்னத்த பண்ண போறான் அப்படின்னு. அது தெரியும். நல்லாவே தெரியும். இங்க நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. வழி நடத்துறோம். சரி அதையும் சொல்லுவோம். இப்படி இப்படி இருக்கணும். உணவுகள கடைப்பிடிக்கணும். வாழ்க்கை முறைய ஒழுங்கு பண்ணணும். மனதளவுல நீங்க மேம்படணும்னு நெனைக்கணும். இது எல்லாமே சொல்லுவோம். சரின்னு இங்க கூட்டிட்டு வந்ததுக்காக அந்த நபர் சரின்னுவாரு. இங்க எல்லாம் சொல்லி நம்ம கழிவு நீக்க முறைகள்லாம் குடுத்து, முதல்ல சமைக்காத உணவுகள தான் குடுப்போம். 2 நாள் தான் அத கடைப்பிடிக்க முடியும் அவங்களால. அதன் பிறகு வீட்ல சண்டை. இதெல்லாம் ஆடு, மாடு திங்கிறதெல்லாம் என்ட்ட குடுத்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன்னா இருமாப்பு. அவ்ளோ இருமாப்பு. இத சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது என்னால. அவ்வளோதான். அந்த 2டே நாள் வந்துட்டு போனவங்கலாம் உண்டு. எது? கை, கால்லாம் வீங்கி போய், சிறுநீரகம் செயல்பாடு ரொம்ப குறைஞ்சு, மூச்சு விடவே கஷ்டம். ஒரு தண்ணீய முழுங்க முடியாது உள்ள. அப்படின்ற நிலையில கூட அந்த இருமாப்பு அங்க அழியாது. இப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய நிலையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. படுத்த படுக்கை. சிறுநீருக்கு கூட டியூப் போட்டு விட்டாச்சு. யூரின் பேக் இருக்கு. சரி, அது அப்படியே போயிடலாம். மலம் கழிக்கணும். தூக்கி பின்பக்கம் ஃபேன் வைக்கணும். மலம் கழிக்கிற பாத்திரம் வைக்கணும். சரி வச்சாச்சு. அதன் பிறகு கழுவணும். சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முடியாது. கை வரல. இன்னொருத்தர் ஊட்டணும். இந்த நிலையில இருந்தாச்சு. நான் தான், தான் தான், நான் நெனச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னோட சொத்து என்னன்னு தெரியுமா? இந்த பெருமை, இருமாப்பு இதில் இருந்த நிலையில இருந்த ஒரு மனிதர், இந்த நிலைக்கு வரும்போது, இந்த நிலைக்கு ஆட்படும்போது, அந்த உயிர் உணர்த்த ஆரம்பிக்கும். ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. அதன் பிறகு, அது யாரோ, யாரோன்னா இந்த படுத்த நிலையில இருக்கவர், இப்ப நம்மளா நெனச்சு பார்த்தோம்னா, அந்த இருமாப்பில் அந்த குணம் இருக்கிற ஒரு நபரா நீங்க நெனச்சு, இத நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல அது ஆணோ, பெண்ணோ, அது உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, கணவரோ, மனைவியோ, சகோதரனோ, சகோதரியோ, இல்ல பிள்ளையோ, யாரோ அந்த நிலையில இருக்கோம். ஒரு 3 மாசத்திற்கு பிறகு, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளுடைய முகத்துல அந்த சலிப்பும், வெறுப்பும் காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க போல இருக்கே! அப்படின்னு இந்த படுத்திருக்கிற நபருக்கு தோணும். இப்படிலாம் இருந்தனே! இப்ப என்னுடைய சிறுநீர் பைய நான் கையில பிடிச்சுட்டு, கழிவு நீக்கம் பண்ணுவதற்கு கூட இன்னொருத்தர் உதவி தேவைப்படுதே! இவங்க இப்படிலாம் நெனைக்கிறாங்களோ! இப்படி இழுத்துட்டு கிடக்கிறதுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்லையேன்னு நெனைக்கிறாங்களோ! அப்படின்றதும் இவருக்கு தான் தோணும். சரி, உயிரையாவது போக்கி தற்கொலை பண்ணிக்கலாமே! அப்படின்னாலும் இன்னொருத்தர் உதவி அங்க வேணும். அந்த நிலைக்கு இப்ப இருக்கோம்.
என் உயிரை போக்கிக் கொள்கிறேன். நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன். இப்படி இருக்கிறதுக்கு நானே போயிடலாமே! என் உயிரை என் உடம்புல இருந்து நீக்கிக்கிறேன்னா கூட, இன்னொருத்தர் உதவி வேணுமே அங்க. அந்த நிலைக்கு அதுக்கு கூட வழி இல்லாம இருக்கனே! அந்த உயிர் இப்படிதான் உணர்த்தும். அந்த நிலையில் இருக்கும்போது, என் உடலை நான் பேணி இருக்கலாமே! நல்ல வாழ்வியல் முறைகளை, உணவு முறைகளை, வாழ்வியல் ஒழுங்குகளில் பயணித்திருக்கலாமே! பாலிய கால சிநேகிதர்கள் கூப்பிடும் போதெல்லாம், அதற்கெல்லாம் போக நேரமில்லாமல், இந்த பொருள் சேர்ப்பது, பெருமை, இருமாப்பு இதுக்காக அதெல்லாமே நான் தவிர்த்தேனே! நான் படிக்கும்போது பள்ளி பருவத்தில் ஒரு பாலிய கால காதல். அந்த காதலில் நான் இருக்கும்போது, என்னோட படிச்ச அந்த பெண்ணோ, ஆணோ, அவங்களுடைய பிள்ளையோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாங்களே! அதுக்கு கூட நான் போகலையே! அன்னைக்கு போய் அவங்கள பார்த்திருக்கலாமே! அந்த கண்களை நான் சந்திச்சிருக்கலாமே! இது ஒரு மரணத்தின் சுவை இது. ஆனால் இப்படி எல்லாத்தையும் தவறவிட்ட நிலையில், அகந்தையிலும், இருமாப்பிலும், பெருமை, பொறாமையிலும் வாழ்ந்த மனிதர்கள், நீங்க நெறைய பேர அப்புறம் அவங்கள பார்க்கலாம். அவங்கலாம் எங்க இருப்பாங்கன்னா, கோயில் வாசல்கள்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ரோடுகள்ல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. முதியோர் இல்லங்கள்ல இருக்காங்க. இவங்கலாம் இருக்காங்க. இவர்கள் நிறைய பேர் இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் தான். மனிதர்களால் மனிதர்களை கைவிடக்கூடிய நிலைக்கு தங்களை தாங்களே ஆட்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த நிலைக்கு போனவங்க. அங்கேயும் சக மனிதர்களால் தான் அவர்களுக்கு மேம்பாடு கிடைக்கிறது. அதான் இறை நேரா இறங்கி வராது. மனிதர்கள் மூலியமா தான் செயலாற்றும். இதை உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டால், பிறர் உரிமையை பறிப்பதோ, பிறர் உரிமையில் தலையிடுவதோ, தன் உரிமை இழப்பதோ நிகழாது. ஒரு மகிழ்ச்சியான மனிதராக, அரவணைக்கும் பாங்கு உள்ள மனிதராக, பிறர் துன்பப்படும்போது அவர் மேம்பட வேண்டும் என்ற வேண்டுதல் தனக்குள் ஒரு மனிதருக்கு எப்பொழுது நிகழ்கிறதோ, அது இறையின் பண்பு. இப்படிப்பட்ட நிலையில், ஒரு விரிவு நிலையில் அந்த மனம் விரிவடையும் போது, உடலில் நோயோ, வலியோ, வேதனையோ எதுவுமே நிகழாது. எப்பொழுதுமே ஒரு இன்பமான, மகிழ்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பாங்க. அவர்களை சுற்றியே அந்த சூழலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு போய் அவங்கள்ட்ட சொன்னாலும், "அவ்வளவுதானே பார்த்துக்கலாம்" என்ற ஒரு பதில் தான் அவங்கள்ட்ட அதிகமா வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள நம்ம என்ன செய்யணும்? தினமும் ஏதாவது வகுப்பு கடைபிடிக்கணுமா? எதுவுமே இல்ல. ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த நிலையில் உள்ள அகந்தை, பெருமை, பொறாமை எல்லாருக்குள்ளயுமே அந்த உயிர் வழிநடத்தக்கூடியது ஒரு நிலையில் அது அவர்களுக்கு தன்னிலையை உணர்த்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அதாவது ஒரே மனநிலையில மனிதர்கள் இருக்கவே, வாழவே முடியாது. அப்படி படைப்பும் வைக்காது. அப்படி இருந்தால் அந்த மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்க முடியுமா? மகிழ்ச்சியாக நான் சொல்றது.
இன்பமாக இருக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னா இருக்காது. மாறும். சந்திக்கிறவங்க சொல்லுவாங்க, "நான் கடந்த 6 மாசமா ஒரே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்" அப்படின்னு. இதுக்கு இந்த ஆங்கில வார்த்தை வேற. "மன அழுத்தத்தில இருக்கேன்." 6 மாசத்துலலாம் இருக்க வாய்ப்பே இல்லம்மா கண்ணு. 2 மணி நேரத்துக்கு மேல உன்னால இருக்க முடியாது. ஆனா இத திரும்ப, திரும்ப, திரும்ப அவங்க சொல்லிக்கிறது. அந்த சந்திக்க வரும்போது ஒரு பேப்பர் குடுத்து எழுத சொல்லும். அவங்களுக்கு இவ்வளோ தொந்தரவுகள எழுதுங்க அப்படின்னு. அதுல எழுதியிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அப்புறம் ஆங்சைட்டி. அந்த பயம் அடுத்து அதீத பயமும் அத நோக்கி தான் வரும். ஏன்னா தன்னிலையே உணராத ஒரு நிலை. இதற்கு எந்த மருத்துவம் பார்க்குறது? அரவணைப்பு. அந்த அரவணைப்பு குணம் இன்னைக்கு நெறைய குடும்பங்கள்ல, சக மனிதர்கள்ட்ட இல்ல. அது மேம்படணும். அப்ப நான் கோவமே படக்கூடாதா? அடுத்த கேள்வி வரும். கோவம் என்பது ஒரு அழகான உணர்ச்சி. ஆமா. அது எப்ப வெளிப்படணும்? நான் கோவப்பட்டால், என்னை கோவப்படுத்திய நபருக்கு அவருடைய நிலைய உணர்த்தக்கூடியதா இருக்கணும். இல்லன்னா அவங்க அத திரும்ப திரும்ப செய்வாங்க. அவங்கள கண்டிக்கிறதோ, அடிக்கிறதோ இல்ல வெளிப்பாடு. ஆனா என்னுடைய கோவத்தின் வெளிப்பாட்டில் அவர் தன் நிலைய உணரணும். அப்ப கோவம் அழகானது. அரவணைப்புன்னோன அப்ப கோவமே படக்கூடாதான்ற ஒரு நிலைக்கு கேள்வி எழக்கூடாது. கோவமும் ஒரு அரவணைப்பு தான். ஏன்னா அவங்கள உணர்த்தலுக்கு அவங்கள நம்ம உயர்த்துறோம். அதன் மூலியமாக. இந்த அகந்தை என்ற குணம் வேற எந்த உயிரினத்துக்குமே இல்ல. உயிரின படைப்பில் எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒன்று. அந்த அகந்தை இருந்ததுன்னா, இவ்வளவு பருமனான உடலோடு இருக்கக்கூடிய யானை, காலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சங்கிலியை அறுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வலிமையானது. ஆனா அது எவ்வளவு எளிமையா இருக்கு. அந்த சங்கிலியை அறுத்து அது வெளிப்படுத்த தன்னுடைய இருமாப்பை வெளிப்படுத்தணும். நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இவ்வளவு திறன் என்ட்ட இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே இல்லாத இந்த மனிதர்களுக்கு இந்த அகந்தை, இருமாப்பு, நான் நினைச்சா குடும்பத்தையே அழிச்சிருவேன். நான் யார் தெரியுமா? தான், தான், தான் என்ற அந்த தன்மை. இது வர வர அவங்களுடைய ரத்தம்லாம் ரொம்ப சூடா இருக்கு. இந்த தன்மையில இருக்கிறவங்களுடைய ரத்தம் அதிகமான வெப்ப மிகுதியில இருக்கும். இவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். இவையெல்லாம் பொருந்தாத குணங்கள். இந்த நிலை ஏற்பட்டு நம் உயிரே நமக்கு உணர்த்தி, ஒவ்வொரு நாளுமே அதனுடைய குரல் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு இடர் ஒரு மனிதருக்கு வருதுன்னா, நம்ம குழுக்கள்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன? காலையில ஓம் ஈஸ்வரா குருதேவா நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இரவு படுக்கப்படுவதற்கு முன் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி. எல்லாமே நன்மைக்கு தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், அது உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்காக இறை உங்களுக்கு நிகழ்த்துகிற பாடம். அந்த நிலையிலிருந்து உங்கள நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இந்த நிலை எனக்கு ஏன் ஏற்பட்டது? எதனால்? எதற்காக? ஏன்? எதனால்? எதற்காக?
இந்த 3 கேள்விகளை மிக நிதானமாக நீங்கள் உங்களுக்குள் எழுப்பும்போது, அதனுடைய அழகான விடைகள் உங்களுக்குள்ள பதிலா வரும். ஆனால், நீங்கள் அதை ஏற்கணும். உங்களுக்குள்ளேயே முரணா இருந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் அப்படிலாம் இல்ல. நான் என்ன அப்படியா செஞ்சேன்? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே மறுத்தீங்கன்னா, இதை இது இன்னும் வளரும் அது. அந்த இருமாப்பும், ஆணவமும் இன்னும் வளரும். ஏன்? எதனால்? எதற்காக? ரொம்ப ஆழமா உங்களுக்குள் அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் எப்பேர்ப்பட்ட கேள்விகள் கேட்டாலும், உங்களுக்குள் உங்கள் உயிர் அதற்கு மிக அழகாக விடையளிக்கும். அதை நீங்க ஏத்துக்கணும். அதுதான் இங்க பெரிய இறைவனுடைய மறைத்தல் அப்படின்ற ஒண்ணு அழகா இங்க செயல்படும். இருமாப்பிலும், அகந்தையிலும் அதிகமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, தன் உடலில் ஏற்பட்ட சிறு நலக்குறைபாட்டை தானே சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு எழாது. ஆனா அங்க விடை இருக்கு. அவங்க புறத்துல தேடி, அந்த சின்ன ஒரு தொந்தரவா இருந்த உடல் தொந்தரவ, அத பெருசாக்கி, அதை நினைச்சு திரும்ப திரும்ப கவலைப்பட்டு, அதை ஒப்பிட்டு பார்த்து, வலைத்தளங்கள்லயும் மத்தவங்கள்ட்டயும் பேசி, பேசி, பேசி அத பெருசாக்கி, தான் ஒரு பெரிய அதையுமே பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. இது இதுல ஏதாவது இறையோட செயல் ஏதாவது இருக்கா பாருங்க. விடை உனக்குள்ளயே நான் வச்சிருக்கேன். ஆனா நீ சுத்திக்கிட்டு இருக்க. பார்க்கிறவங்கட்டலாம் அதையும் பெருமையா பேசிக்கிறது. நான் இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவர போய் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல் அதான். இதெல்லாம் பெருமை. இவர யார் சரி பண்ண முடியும்? இந்த இடர் வரும்போது அந்த நபர், இது ஏன் எனக்கு ஏற்பட்டது? எதனால ஏற்பட்டது? எதற்காக ஏற்பட்டது? என்ற ஒரு நிலைக்கு அமைதியா தனக்குள் ஆழமாக பயணித்தால், அந்த க்ஷணமே அது குணமாக ஆரம்பிச்சிரும். தன்னை சீர்தூக்கி பார்த்து, இதனால தான் இது ஏற்பட்டது. நான் அப்படி செய்ததுனால இது எனக்கு ஏற்பட்டது என்ற ஒரு நிலைக்கு வரும்போது, அந்த நொடியே அந்த உடல் தன்ன குணமடைய ஆரம்பிக்கும். இங்க தான் இருக்கு ஒரு சின்ன ஒரு நூல் இழை. தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நீதான். அதுக்கு விடையும் இருப்பது உனக்குள் தான். தீர்வு தேடிக்கொள்ள வேண்டியதும் நீதான். இங்க இறை ஒன்றுமில்லை. அது எல்லாத்தையுமே உனக்கு வழங்கியிருக்கு. ஆனால், அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? கடவுளே உனக்கு கருணையே இல்லையா? அப்படிதான் வரும் புலம்பல். இப்ப நமக்குள் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய புற விஷயங்களோ, இல்ல நமக்குள் நடக்கும் மன குழப்பங்களோ, அனைத்திற்குமே தீர்வு புறத்தில் இல்லை. ஆனால் வழிகாட்டுதல்கள் இறை வழியாக சக மனிதர்கள் மூலியமாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் இயங்கும்போது எப்படி? எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு. நான் இப்படியே இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே எழாது. அப்ப நீங்க எப்படி நினைக்கணும்? நான் இந்த நிலையில் இருந்து மேம்படணும். என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருமே அந்த நிலைக்கு போறதில்ல. அன்னைக்கு என்னோட பயணம் செய்த என்னுடைய ஆராயோக மையத்தின் பொறுப்பாளர், அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அங்க கார்ல வரும்போது. ம் ஏழைகள் ஏன் ஏழைகளாவே இருக்காங்க? அந்த அப்படின்ற கேள்விதான்.
இந்த ஏழ்மை நிலையில உள்ளவங்க, ஏழ்மை நிலை அதாவது வறுமையில் இருப்பவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள். அந்த 2க்கும் வேறுபாடு உண்டு. இது 2ம் ஒரே மாரியா தெரியும். ஏழைனா என்ன? வறுமைனா என்ன? அதாவது அந்த ஏழைகள் என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது யார்? அரசியல்வாதிகளும், ஊர் தலைவர்களும் அத பயன்படுத்திப்பாங்க. ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிறேன். அவங்க வாழ்வாதாரம் மேம்படணும்னு நான் போராட்டம் பண்றேன். அப்படின்னு தன்னை வளர்த்துக்குவாங்க. உண்மையாகவே அவர்களை மேம்படுத்தணும்னு இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இப்பயும் எங்கேயாவது எண்ணிக்கையில குறைவா இருக்காங்க. ஆனால் அதை வைத்து ஆதாயம் தேடக்கூடிய நிலைக்கு தான் அந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஏழைகள். அப்படி ஏழைகள் ஏழைகள் என்பவர்கள் யார்னா, தனக்கு வாய்ப்புகள் வரும்போதும், உதவிகள் கிடைக்கும் போதும், அந்த நிலையிலிருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மேம்பாடு வராமல், திரும்பவும் அடுத்த நாளும் உதவிக்கு போய் நின்னு அடுத்தவங்க கைய எதிர்பார்த்துட்டே இருக்கிறவங்க தான் ஏழைகள். எதிர்பார்ப்பு என்பது பணம், பொருள் மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே. வறுமையில் இருப்பவர்கள் யாருன்னா, வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஏழைகளுக்கு நீங்க எவ்வளவு குடுத்தாலும், அவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு தேவை. அவர்களுக்கு தான் இலவசங்கள், சலுகைகள் எல்லாமே வழங்கப்படுது அவர்கள் தான். ஏன்னா அவங்க அப்படியே இருக்கணும். நீங்க அதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை மேம்பட்டு வேற நிலைக்கு உயருவாங்களான்னு பாருங்க. வராது. அடுத்த புயல் எப்ப வரும்? இப்ப ரூ. 2000 பணம் குடுப்பாங்க. அடுத்த பொங்கல் எப்ப வரும்? அன்னைக்கு எல்லாம் கிடைக்கும். இப்படி இப்படிப்பட்டவர்கள் தான் இவர்களுக்கு தேவை. இவர்கள் ஏழைகள் தான். வறுமையில் இருப்பவர்கள் வாய்ப்புகள் கிடைக்காம இருப்பாங்க. அவர்களுக்கு வாய்ப்புகள நம்ம உதவி அவர்களுக்கு தான் பண்ணணும். சொல்லப்போனா. அவர்களுக்கு ஒரு கை குடுத்தீங்கன்னா போதும். பிடிச்சு மேல வந்துருவாங்க. அவர்களுடைய மனதில ஆழமா ஓடிட்டே இருக்கும். நம்ம வறுமையில இருக்கோம். இந்த வறுமை அப்படி வந்தவங்க தான் பெரிய பெரிய தலைவர்களாம். முன்னர் இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஊரை ஊர் தலைவர்கள், மேம்பட்டவர்கள் எல்லாருமே அந்த நிலையில வந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. வறுமையில இருந்தேன். தன்னை மாத்திக்கணும். நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது புலம்பலா இருந்ததுன்னா, அவங்க வரவே முடியாது. நான் வறுமையில இருக்கேன், வறுமையில இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறவங்க, தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. புலம்பல் தான் அதிகமா இருக்கும். வேதனை, உடல் வலி, சோர்வு இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் வாய்ப்புகள் வராமலேயே வந்தது போல் நினைத்து, அவர்கள் அந்த நிலைக்கு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. வறுமையில இருக்கும்போதும் அந்த நிலைக்கு வந்துட்டா நம்ம இப்படிலாம் இருப்போம்ன்றது அவங்களுக்குள்ள இருக்கும். அததான் இவங்க நம்ம முயற்சின்னு சொல்றோம். அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விருப்பம். அத நம்ம இன்னொரு பேர்ல முயற்சின்னு சொல்றோம். அவங்களும் அதான் சொல்லுவாங்க. நான் வறுமையில இருந்தேன். என்னுடைய விடாமுயற்சி தான் நான் இந்த விஸ்வரூப வெற்றிக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அது விருப்பம். அது எது வேணா இருக்கட்டும். முயற்சின்னு சொல்லிக்கலாம், விருப்பம்னு சொல்லிக்கட்டுமே. வார்த்தையில என்ன இருக்கு? அந்த உரையாடல் தான் வரும்போது பேசிட்டு வரும்போது, அப்ப தான் ஏழை. எனக்கு மட்டும் இந்த புலம்பல்லயே இருக்கிறவங்க புலம்பிக்கிட்டே இருந்து போய் சேர வேண்டியது தான். சிந்தனை மேம்பாடு, வாய்ப்புகள், வழங்கல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை தேடி எடுத்து உணர்வுகளை மேம்படுத்தி, நல்ல உணர்வு நிலையில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளும்போது, நமது வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். அழகானது தான் வாழ்க்கை. அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே இன்பமான ஒரு நிலை. நமக்கு முன் இந்த மாதிரியான காட்சிகளே நமக்கு புலப்படாது. பிறர் துன்பப்படக்கூடியதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையோ, அப்படி அந்த நிலை ஏற்படும்போது கூட அந்த நிலையில் உள்ள மனிதர்கள் அங்கிருந்து நகர்ந்துருவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் உங்கள பிடிச்சு தள்ளும். இது உனக்கு பொருந்தாது. இது இங்க தேவையில்ல. இங்கிருந்து நகரு. இல்ல ஒரு ஆழமான ஒரு நிலை நமக்குள்ள அது தோணும். இங்கருந்து நகரணும் அப்படின்னு தோணும். ஆனா மத்தவங்களுக்கு அவர்கள் அப்படி இல்லாத போது அவங்க நம்மள குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லன்னு சொல்லலாம்.
இல்ல உங்களுக்கு மனசாட்சியே இல்லன்னு சொல்லலாம். இந்த பேர்லாம் கிடைக்கும். பரவால்ல. அதெல்லாம் நீங்க எனக்கு கிடைக்கிற பட்டமா நான் நெனச்சுக்கிறேன் அப்படின்றது. திமிருன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆனாலும் தன்னிலை இழக்காத மனிதர்களா அப்பதான் நம்ம இருக்க முடியும். எந்நிலை வந்தாலும் தன்னிலை வழுவாத நிலையில இருக்கணும். ஆனா அந்த நிலையிலிருந்து வழுவதற்கு சுத்தி இருக்கவங்க அத்தனையும் ரொம்ப போராடுவாங்க. நம்மள அங்கருந்து புடிச்சு தள்றதுக்கும், நம்ம பதட்டப்படுறதுக்கும், பயப்படுறதுக்கும், புலம்புவதற்கும் நீ புலம்பணும் நீ. என்ன மாரியே நீ புலம்புனீன்னா வா, என் நண்பா அப்படின்னு நெனச்சுக்கலாம். அப்படிதான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. நீ புலம்புறியா? வா, வா, வா. நானும் புலம்பல் தான். இங்க நெறைய பேர், பலாயிரம் பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இதெல்லாம் நமக்குள் புரிந்து கொண்டு, நம் உயிர் நமக்கு எதை உணர்த்துகிறதோ, அந்த உணர்த்தலில் மட்டும் தான் என்னுடைய நகர்வுகளும், வாழ்க்கையும், என்னுடைய அடுத்த ஒவ்வொரு செயல்பாடும் அதை மட்டும் தான் செயல்படுத்துவேன் என்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால், நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு நபர். அதுதான் உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய ஹாபி, பொழுதுபோக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கேள்வியா கேட்டா நீங்க எல்லாத்துக்கும் விடை எழுதுவீங்க. உங்களுடைய தனித்தன்மை என்ன? அப்படின்னா என்ன பதில் எழுதுவீங்க? இதன் பேர் தான் தனித்தன்மை. அந்த தனித்தன்மை உள்ள ஒரு நபர் எல்லோரையும் அரவணைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் ஒவ்வொருவரும் மேம்பட வேண்டும். இந்த விருப்பங்கள் உங்களுக்குள் ஆழமாக நிகழ வேண்டும். இதை புரிந்து கொண்டு இறை நமக்கு வழங்கும் ஒவ்வொன்றுமே அனைத்தும் நன்மைக்கே. இப்படி வழங்கிய இறைக்கு நன்றி என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் உயரும்போது, உங்களை எதுவுமே ஆட்படுத்தாது, அடிமைப்படுத்தாது, சஞ்சலப்படுத்தாது. யாரும் உங்கள தொந்தரவு பண்ணவே முடியாது. நீங்களா உங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இந்த நிலை அனைவருக்குள்ளும் மலரட்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள், பேரொளி அனைவருக்குள்ளும் நிறைவதாக. நன்றி. மீண்டும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.